வெல்கம் டு பர்ஃபெக்ட்லி டெலிஷியஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் தால் கிச்சடி. இதுக்கு தேவையான பொருட்கள் இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பவுலில் 1 கப்பு துவரம் பருப்பு, 1/2 கப்பு மசூர் பருப்பு, கூடவே 1/4 கப்பு சிறு பருப்பையும் சேர்த்து கழுவி 1/2 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாம். இதில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரில் நாம் ஊற வச்சிருக்கிற பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதில் நான் நீங்கள் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன், அல்லது நீங்கள் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு வாட்டி கலந்து மூடி போட்டு 3 விசில் வேக வச்சுக்கலாம். உப்பு உங்கள் ருசிக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்குங்க. இது இப்போ 3 விசில் வரட்டும். நம்ம சேர்த்த பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போது பாருங்கள், நல்லா குழைய வெந்திருக்கு. இது இருக்கட்டும். ஒரு கப்பில் 1.5 கிளாஸ் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதையும் கழுவி இதை ஒரு 15 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ அரிசி வேக வைக்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இதை நீங்கள் 1 பாட் டிஷ்ஷாகவும் செய்யலாம். அரிசி வெந்துட்டுருக்குங்க. இப்போது நம்ம தால் கிச்சடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சூடு பண்ணதும் இதில் 1 துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் ஷாஜீரா, 1/2 ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கலந்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் வதக்கிக்கலாம். இதில் 3 பச்சை மிளகாய், 2 தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளி நல்லா குழைய வதங்கணும், அதுக்காக ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இதை பாருங்கள், இது நடுவில் ஒரு வாட்டி கலந்துக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூளையும் சேர்த்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் கலந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா பொருட்கள், வெங்காய தக்காளி எல்லாம் ஒன்று சேர வதங்கியிருக்கு பாருங்கள். இதில் நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, 1 பாட் டிஷ் மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலான்னு. இந்த மாதிரி வதக்கிட்டு நீங்கள் பருப்பு அரிசி எல்லாம் ஊற வச்சு ஒன்றா சேர்த்து கலந்து உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன். இதில் நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸையும் சேர்த்து கலந்துக்கிறேன். நீங்கள் 1 பாட் டிஷ்ஷாக செய்யும் போது பாஸ்மதி ரைஸ் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம யூஸ்வலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இதை மூடி போட்டு 5 நிமிஷம் இதை வேக வைக்கலாம். இது ஒன்று சேர வந்திருக்கு. இப்போது இதில் நீங்கள் இப்போ உப்பு சரி பார்த்துக்குங்க.
எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் இப்போவே சேர்த்துட்றேன். நம்ம சேர்த்த உப்பு எல்லாம் ஒன்று சேர வரணும். கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சம் நறுக்கிய கொத்தமல்லியும் சேர்த்து இறக்கினா நம்ம சூடான சுவையான தால் கிச்சடி ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.